chansincinema.com நீங்கள் எடிட்டர் ஆகணும், இல்லை ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை சினிமோட்டோகிராஃபர் ஆகணும், எதுனாலும் சரி சினிமாவில் அதற்கு வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சினிமா சம்மந்தப்பட்டவங்க தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சினிமா சம்மந்தமாக எடிட்டர் வேணும், இல்லை சினிமோட்டோகிராஃபர் வேணும், யார் வேணும்னாலும் சரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் தேடினீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸோட. ரொம்ப ஈஸிலி நேவிகேட்டபிள் வெப்சைட் இது. ஒரு தமிழர் டிசைன் பண்ண சைட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். மருது முத்தையாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதே இன்டென்சிட்டி, அதே பயங்கரமான டயலாக்ஸு, அதே வந்து ப்ராப்பர் கேரக்டரைசேஷன், அதே மாதிரி சின்ன கேரக்டர்ஸ்களுக்கு வந்து முக்கியத்துவம், அதே வந்து ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் இயல்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதே மாதிரி கல்ச்சரை வந்து நல்லபடியாக காட்டுறது, இந்த மாதிரி பல அவருக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் அவர் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்கிறார். அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்படி தான் ஒரு டைரக்டர் இருக்கணும். சும்மா வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொடியூசரை வந்து நட்டாத்தில் விடாமல் அவருக்கு தெரிந்ததை தெளிவாக பண்ணி எல்லாத்துக்கும் லாபம் கொடுக்குற ஒரு டைரக்டராக வந்து மாறி இருக்கிறார் முத்தையா அவர்கள். விஷால், பெரிய வாழ்த்து. இந்த மாதிரி வந்து அவங்க அதாவது அவரோட சன்சீன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுலே வந்து அதை நான் பண்ணோம்னா, நான்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு 15-20 கிலோ குறைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து பயங்கரம். எத்தனை சன்சீன்ஸுங்க, பாட்டே சுற்றிக்கிட்டே இருக்கார், சும்மா ஜிம்னாஸ்டிக்ஸ் மாஸ்டர் மாதிரி. ஸோ செம்ம. அதுபோக அந்த ஃபிசிக் வந்து அப்படி பார்த்தாலே அப்படி மூட்டை தூக்கும்போது அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஒரு ரோல் கொடுத்த முத்தையா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா ஸ்டன்ட் சீன்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக வர்றதுக்கு, அதாவது இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டன்ட் சீன் வரும் பார்த்தீங்கன்னா, விஷால் பயங்கரமாக ஸ்டன் பண்ணியிருப்பார். ஒரு கொக்கி மாதிரி வச்சு அடிப்பார். சினிமோட்டோகிராஃபி அதுக்கு மேலே இருக்கும். அதுக்கு மேலே வந்து பிஜிஎம் இருக்கும். இமான் வந்து இப்படி இறங்கி விஷால் எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அதை விட ஹெவியாக அடிக்கிறாரு பிஜிஎம்மில். அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த ஸ்டன்ட் சீன் அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க். ஒரு நல்ல சினிமாவில் டீம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இந்த மாதிரி டீம் ஒர்க்கை இந்த படம் ஃபுல்லாக பார்க்க முடியுது. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்கள், அந்த பாட்டி ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், ஆர்கே சுரேஷ் வில்லனாக வரட்டும், அவருக்கு கூட வருகிற அந்த அல்லக்கைகள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஃப் கேரக்டர் இருக்குது, ப்ராப்பர் டைலாக்ஸ் இருக்குது. அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதங்காட்டிக்கு தானே ஒவ்வொரு சீனும் கேரி பண்ணிட்டு போகும்போது வந்து படம் லாங்காக இருந்தாலும் நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அதுவாக இருக்கிறது. அதுவும் சொல்லியே ஆக வேண்டிய மனிதர் அப்படிங்கிறது வந்து ஆர்கே சுரேஷ் அவர்கள். வில்லன் அப்படிங்கிறவர் வந்து, அதாவது இவரெல்லாம் வந்து படத்தை விட்டுட்டு நம்ம வரும்போது எதுக்காக நின்று இருந்தாருன்னா ஒதுங்கி ஓடிடுவோம். நடிகர் நமக்கு தெரியும், ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பயமூட்டக்கூடியதாக வந்து இருக்குது அந்த ஸ்க்ரீனில். வாழ்த்துக்கள் ஆர்கே சுரேஷ். இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர ஹெவியான, ஏன்னா ஆர்கே சுரேஷினுடைய வில்லத்தனம் இல்லை அப்படின்னா விஷால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அதுக்கான வேல்யூவை வந்து இழந்திருக்கும். இவருடைய வெயிட் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஹீரோசியத்தை வந்து தூக்கி காட்டுகிற ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது. பர்ஃபெக்ட். வாழ்த்துக்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்கே சுரேஷ் அவர்கள், வில்லன். ராதாரவி சார் ஒரு குவாலிட்டியான ஒரு ரோல் பண்ணிட்டு வெளில போயிடுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து ஸ்ரீதிவ்யா. அவங்க வந்து விஷாலுடைய லவ்வர் கம் ஒய்ஃப் அப்படி மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு முத்தையா அவர்களுடைய இது என்னென்னா, ட்விஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப நம்ம பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு, அதே மாதிரி பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து உடைக்கிற மாதிரி, பெண் உரிமை அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கிறது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். இமானுடைய பிஜிஎம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே முடிவு பண்ணிட்டார், எதை பேசுகிறாங்களோ இல்லையோ நம்ம பிஜிஎம் பற்றி பேசணும், நம்ம பாட்டை பற்றி பேசணும்னு தெளிவாக இறங்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சிட்டியில் இருக்கிற இன்டெலெக்சுவல்ஸ்க்கு வந்து மேபி பிடிக்காமல் போகலாம், ஆனால் ஊர் சைடு வந்து அவரோட பிஜிஎம்மும் பாட்டுகளும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது விமான் அவர்கள். வாழ்த்துக்கள் சார், பின்னிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வேல்ராஜ் அவர்களுடைய அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது, அந்த ஃபைட் சீன்ஸை, அந்த களத்தை அப்படியே ரத்தமும் சதையமாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவர் வேல்ராஜனுடைய சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது, இந்த ஜாதியை சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்போ அந்த சினிமோட்டோகிராஃபி தான் அவ்வளோ பெரிய பங்கு. அதற்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வேல்ராஜ் அவர்கள். இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீன் எடுத்த சீன்லேயே வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படி கிழிச்சிட்டு, அது கத்தி எடுத்து கிழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு சில ஊர்களில் நடக்கலாம், ஆனால் அதை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுற தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய சமூகத்துக்கு போய் சேரும்போது இன்னும் கொஞ்சம் சின்சியரிட்டியோட, இன்னும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ஆக்ரோஷம், அரகன்ஸு, அந்த கழுத்து தருகிறது, அதே மாதிரி ஒரு வயசான பாட்டி வந்து டார்ச்சர் பண்ணுறது, இந்த விஷயமெல்லாம் வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கக்கூடியதாக, கொஞ்சம் என்னடாது ஒரு குழந்தைகளை கூட்டு போய் உட்கார்றப்ப வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயமாக வந்து சிலது இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கக்கூடிய விஷயமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் என்னென்னா இடையில சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்வலாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிராமத்து ஆடியன்ஸ்
இல்லை வந்து ஒரு பிசி சென்டர் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஏ சென்டரில் வந்து கொஞ்சம் வந்து சலிப்பு தட்டிடும் அப்படிங்கிறது சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் வந்து கிளியர்லி நாட் ஃபார் த இன்டெலெக்சுவல்ஸ், ஒன்லி ஃபார் ஜாலியாக போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு படம் அது. எனக்கு வந்து அந்த பாட்டி கேரக்டர் போர்ட்ரே பண்ணப்பட்ட விடம் அப்படின்னு ரொம்ப பிடிச்சது, அதாவது விஷாலுடைய பாட்டியாக. ஆனால் என்னென்னா அதே சமயம் அவருக்கு டப்பிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். டப்பிங் இல்லாதது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறது அப்படிங்கலாம். அதே மாதிரி ஃபீமேல் வில்லனிசம், ஆர்கே சுரேஷனுடைய மனைவி, அப்படி அந்த வில்லனிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொம்பளை நினச்சா எப்படி தூண்டி விடலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் காட்டும்போது வந்து செமையாக இருந்துச்சு. அது ஒரு புது ஆங்கிளாகவும் இருந்தது. எடிட்டர் பிரவீன் அவர்களுடைய எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பு, பக்காவாக பண்ணியிருக்கார். இந்த படத்தை பெருசாக கேரி பண்ணக்கூடியது, இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்கக்கூடியது அப்படிங்கிறது அவருடைய எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒன் டைம் வாட்சபிள், நீட்டான ஃபேமிலி என்டர்டெய்னர். அதாவது ரொம்ப சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மற்றபடி வந்து க்ளீனாக பார்த்துட்டு வெளில வரலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து 3.25 தருவேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ஏதாவது ரிவ்யூஸுடன் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.